ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் சாப்டர் நியூரல் கோஆர்டினேஷன் அண்ட் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். சரி, நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன? நியூரல்னா என்ன? அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ், நியூரான்ஸ். வெரி குட். நியூரல் கண்ட்ரோல் மீன்ஸ் நியூரான்ஸ் கண்ட்ரோல் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் அஸ், ரைட்? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கோஆர்டினேஷன், ஸோ எப்படி ஒன்றோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது, விச் மீன்ஸ் இப்போ நான் ஒரு பென் எடுக்கணும். எப்படி எடுக்க போகிறேன்? கையெடுத்து எடுக்க போகிறேன், ரைட்? ஸோ என் பிரெயின் வந்து சொல்லணும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் உனக்கு பென் இருக்குது, நீ அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இவ்வளோ தூரம் எடுக்கணும், கையை கொண்டு போய் வச்சு பிடிக்கணும், அதுக்கப்புறம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம மசில்ஸ்க்கும் இருக்குது, நம்ம மசில்ஸ்க்கும் யாருக்கும் இருக்குது, நியூரானுக்கும் இருக்குது. ஸோ அதுதான் என்னது? கோஆர்டினேஷன்ஸ். சரி, கோஆர்டினேஷன்ஸில் வேறு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? எஸ், சிம்பிள் எக்ஸாம்பிள் லைக் எக்ஸசைஸ். நம்ம டெய்லி பண்ணுற எக்ஸசைஸில் என்னெல்லாம் ஆர்கன்ஸ் கோஆர்டினேட்டடாக வேலை பார்க்கும்? எஸ், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மசில்ஸ் ஃபுல்லாகவே கோஆர்டினேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வேறு என்ன கோஆர்டினேட் பண்ணணும்? எஸ், ப்ரீத்திங்க்கு லங்ஸ் கோஆர்டினேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹார்ட் பம்பு, பிளட்டை பம்ப் பண்ணணும். ஸோ அதுக்கும் கோஆர்டினேட் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிளட் வெசல்ஸு எல்லாமே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது எப்படி வருது, இது நம்ம எதில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம்னா நியூரல் கோஆர்டினேஷன்ஸ். ஓகே, we have two types of coordinations, ஒன்று நியூரல், இன்னொன்று ஹார்மோனல். பட் இந்த சாப்டரில் நாம் பார்க்க போகிறது நியூரல் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் நியூரல் அண்ட் ஹார்மோனல் கோஆர்டினேஷன்ஸ். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன், it is the process through which two or more organs interact and complement the functions of one another. For example, when we do physical exercise, the energy demand is increased. So energy demand increase ஆகிறதுனால supply of oxygen also increased, right? So when physical exercise is stopped, the activities of nerves, lungs, hearts and kidney gradually return to their normal condition. Thus the function of muscle, lungs, heart, blood vessels, kidney and other organs are coordinated while performing physical exercises. In our body, the neural system and the endocrine system jointly coordinate and integrate all the activities of the organ so that they function as a synchronized fashion. So யார் யார் மெயினாக நம்ம பாடியில் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு இருக்கா? எஸ், neural system and the endocrine system. So see, what is neural system and what is endocrine system? Neural systemங்கிறது என்னது நமக்கே தெரியும். நியூரல் சிஸ்டம் சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? பிரெயின் கண்டிப்பாக சொல்லுவோம், தென் ஸ்பைனல் கார்டு சொல்லுவோம். இது இல்லாமல் பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து பாக்கி பார்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற நியூரான்ஸ் இருக்குது, ரைட்? இது எல்லாமே மொத்தமாக நமக்கு நியூரல் சிஸ்டம். தென் வாட் இஸ் endocrine system? Yes, endocrine glands together called as endocrine system, right? Endocrine glands and their secretions. So endocrine glands என்ன secrete பண்ணுது? Yes, very good, hormones, right? So endocrine glands secrete hormones. என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுது? உங்களுக்கு என்னெல்லாம் கிளாண்ட்ஸ் ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள். எஸ், பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்ட் எங்கே இருக்குது? பிரெயின், ஃபோர் பிரெயின், ரைட்? தென் பிட்யூட்ரி, தைராய்டு, thymus, adrenal gland, testes, ovary, pancreas, everything is there, right? Okay, so நம்ம இந்த சாப்டரில் எங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? நர்வஸ் சிஸ்டம் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த நியூரல் சிஸ்டம் provides an organized network of point-to-point connection for a quick coordination. So எது point-to-point connection கொடுக்குது? Neural system, right? ஒரு நியூரான் இருக்கும் and that neuron connected to another neuron and that connected to another neuron, right? So point-to-point connection is there. The endocrine system provides chemical integration through hormones. But endocrine systemத்தில் என்ன நடக்குது? ஒரு கெமிக்கல் செக்ரேட் ஆகும். அந்த கெமிக்கல் வந்து ஒரு சர்டன் ரிசெப்டாக இருக்கிற ஆர்கனுக்கு போகும் அண்ட் அங்கே என்ன நடக்கும்? ஆக்ஷன்ஸ் நடக்கும், ரைட்? ஸோ இன்டெகிரேஷன்ஸ் த்ரூ ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் நத்திங் பட் கெமிக்கல்ஸ், ரைட்? இங்கே என்ன நடக்குது? எஸ், ரெண்டுமே இருக்குது. இங்கே என்ன நடக்கும்? வித்தின் இதுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆகவும் பிட்வீன் த நியூரான்ஸ்குள்ளே எஸ் நியூரோட்ரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் செக்ரேட் ஆகும். ஓகே, பட் இதில் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது ஷார்ட் ஏரியாவில் தான் ஒர்க் ஆகும், சின்ன ஏரியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆக முடியும். அதனால தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்சரில் எல்லா இடத்துக்குமே எல்லோ கலரில் இருக்கிற நியூரான்ஸ் போகுது பாருங்கள். எல்லா இடத்துக்குமே நியூரான்ஸ் செப்பரேட்டாக இருக்கும், ரைட்? ஸோ ஷார்ட் ஏரியாஸ் பட் எண்டோக்ரைன் ஹவ் லார்ஜ் ஏரியா ஆஃப் ஆக்ஷன். ஓகே, அதே மாதிரி திஸ் ஒன் இஸ் ஷார்ட் லிவ்ட், கொஞ்ச நேரம் தான் இருக்கும், பட் இது லாங் டேர்ம். Next, in this chapter you will learn about neural system of human, mechanism of neural coordination like transmission of nerve impulse, impulse conduction across the synapse and the physiology of reflex action.
So first we see about difference between hormonal and nervous coordination. Hormonal tissue is usually epithelial, whatever the gland, where is the gland, depends on where is the gland. So ectodermal இருக்கலாம் இல்ல mesodermal இருக்கலாம் இல்லனா endodermal in origin இருக்கலாம். ஆனா nervous tissue is purely ectodermal in origin. Then hormonal coordination is slow, but nervous coordination is rapid. Yeah? Why it is? Yes, very good. Point to point. Yes, point to point coordination. Then its effect is widespread, its effect is localized. Then its effect is long lasting and its effect is shorter duration. Next comes neural system. So neural system அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னலாம் ஞாபகம் வருது? எஸ் என்னலாம் ஞாபகம்? இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் படிச்சிங்க நியூரல் சிஸ்டம் அப்படிங்கிறத? எங்கே யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். அனிமல் கிங்டத்தில் படிச்சிருக்கீங்களா? எஸ் கண்டிப்பாக அனிமல் கிங்டத்தில் படிச்சிருக்கீங்க. எங்கே ஃபஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டத்தோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அனிமல் கிங்டத்தில்? எந்த ஃபைலத்தில்? எஸ் வெரி குட். ஹைட்ரால தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆச்சு. எப்படி டெவலப் ஆச்சு? இட் வாஸ் டெவலப்ட் அஸ் nerve net, right? So the neural system of all animals is composed of highly specialized cells called neurons, which can detect, receive and transmit different kinds of stimuli, right? So அதனால detect பண்ண முடியும், receive பண்ண முடியும், transmit பண்ண முடியும். Different kinds of stimuli. So different kinds of stimuli na? Yes, touch is a stimuli, light perception is a stimuli, smell is a stimuli, right? Then the neural organization is very simple in lower invertebrates. For example, Hydra, it is network of neurons. Just neurons will be there and network. Like that it is there. So it is simply neuron network. The neural system is better organized in insects where the brain is present. So insects la first brain அப்படிங்கிற கான்செப்டே வர ஆரம்பிச்சது along with a number of ganglia and neural tissues. Ganglia is nothing but a collection of cell bodies. Okay. The vertebrates have more developed neural system than others. So, this is the nerve net. Can you see this? It is like a net. So, this one is nerve net. Seen in Hydra. Next comes this flatworm. Flatworm in the phylum? Yes? Very good. Particle mentis. So, அங்கே என்ன இருக்கு? இங்கே தான் associative interneurons வர ஆரம்பிச்சது and nerve cords வர ஆரம்பிச்சது. Okay. Next comes earthworm. Earthwormல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று வந்தது. அதுலேருந்து பாக்கி நர்வ்ஸ் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பிரெயின் அப்படிங்கிறது ஃபுல்லாக எங்கே வந்தது? ஆர்த்ரோபோட்ஸில் வந்துச்சு. தீஸ் ஆர் ஆல் அபவுட் இன்வெர்டிபிரேட்ஸ். வாட் அபவுட் வெர்டிபிரேட்ஸ்? Vertebrates we have well coordinated brain and peripheral nervous systems. Okay. So human, now we are going to talk about human neural systems or nervous systems. The human nervous system is divided into two parts, mainly central nervous system and peripheral nervous system. Central nervous system consists of nothing but, yes, very good, brain and spinal cord. Not only brain, it is brain and spinal cord is an MCQ, okay? Brain and spinal cord. Then the peripheral neural system consists of, yes, two, somatic and autonomic, okay? Somatic again, actually what is somatic, what is autonomic? Yes, autonomic. So automatically functioning, angalam pogo on the nerves, so which means internal organs. Okay, internal organs la pogu auto. Yes, then somatic, autonomic goes to internal organs. Then what is somatic? Yes, external like muscles. Okay, wherever we want to do action, wherever we want to bring the actions like that. So it is mostly in muscles. Okay, so the nervous system divided into CNS, that is central nervous system, and PNS, that is peripheral nervous system. Central nervous system again divided into brain and spinal cord. Peripheral nervous system divided into somatic nervous system and autonomic nervous system. And these have, somatic and autonomic both have afferent nerves and efferent nerves. Okay, afferent means always into, which means the nerve is going into something, and efferent means always outside, which means coming outside of something. Okay, that something is nothing but CNS. So it's like
CNS is there, that is brain or spinal cord is there. So எந்த நர்வெல்லாம் டுவர்ட்ஸ் சிஎன்எஸ்க்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகுதோ அது எல்லாமே அஃபரண்ட். ஓகே, எந்த நர்வெல்லாம் சிஎன்எஸ்லேருந்து வெளியே இன்ஃபர்மேஷனை கொண்டு வருதோ அது எல்லாமே efferent. Okay, the same thing is there in autonomic, and in this efferent we have sympathetic and parasympathetic. So the PNS comprises of all nerves of the body associated with CNS and spinal cords, which means CNS and spinal cord தவிர பாக்கி எல்லாமே PNS தான் நமக்கு. CNS and spinal cord தவிர பாக்கி பாடிக்கு போகிற சகல நர்வ்ஸ்மே என்னது எனக்கு PNS, that is peripheral nervous system. The nerve fibers of PNS are of two types, afferent fibers and efferent fibers. The afferent nerve fibers transmit impulses from tissues or organ to CNS, and the efferent fibers transmit regulatory impulses from CNS to the concerned peripheral tissues or organs. So, இப்போ இதில் எது CNS எது PNS? Let's see. So, this one is brain, right? And this one is, yes, spinal cord. So, this total is CNS. Okay. The remaining, all other branches coming out of these, all the nerves coming out of these, and எல்லா பக்கமும் நமக்கு branch out ஆகி சப்ளை பண்ணதில்ல எல்லாமே என்னது PNS. Okay. So the PNS is divided into two divisions called somatic neural system and autonomic neural system. The somatic neural system relays impulses from CNS to skeletal muscles, while the autonomic neural system transmits impulses from CNS to the involuntary organs and smooth muscles of the body. The autonomic neural system is further classified into sympathetic neural system and parasympathetic neural system. The visceral nervous system is a part of peripheral nervous system that comprises the whole complex of nerves, fibers, ganglia, plexus, by which the impulses travel from central nervous system to the viscera. Viscera is nothing but organ. Okay, and from the organ to the central nervous systems. So central nervous system, and here it PNS is there. This is central nervous system, right? இதிலிருந்து நமக்கு என்ன branches வரும்? எல்லா பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போகிற PNS வரும். PNSல டூ டைப்ஸ், ஒன் இஸ் somatic and autonomic. autonomic நாம் என்ன சொன்னோம்? ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு மோட்டார் நியூரான்ஸ் கொண்டு போகும், சென்சரி அங்கே கொண்டு போகும் எங்கே CNSக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் afferent or efferent. டுவர்ட்ஸ் பிரெயின், தட் இஸ் afferent. பிரெயின்லேருந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்கும், அது efferent. ஸோ இங்கேயும் அதே மாதிரி towards brain it is afferent, towards external environment it is efferent, that is away from the CNS, right? So external environment கொண்டு போகும், இது இன்டர்னலாக இருக்கிற ஆர்கன்ஸ் கொண்டு போகும். Next, so this is CNS and that is PNS. Okay, neuron as a structure and function and unit of neural system. Let's see what is neuron. Neuron is also a cell, right? So each cell have nucleus. Not all the cells are having nucleus, but most of the cells are having nucleus. So this also will have nucleus. Okay, and the outer covering will be there, that is nothing but plasma membrane, that also will be there as in normal cells. And then it also will have cytoplasm, right? So this will also have the cytoplasm, and extra it have dendrites. What is dendrites? These branches are, we can say in a simple word, that is nothing but receiving antennas. So impulse எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா இந்த டென்ட்ரைல்ஸில் தான் என்னாகும், இம்பல்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ இம்பல்ஸ் ரிசீவ் ஆகி ட்ராவல் ஆகும். சரி, நம்ம பார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டென்ட்ரைட்ஸ், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், தென் சோமா. சோமா இஸ் நத்திங் பட் பாடி. ஸோ திஸ் இஸ் தி செல் பாடி. இது மொத்தமாக என்னது? செல் பாடி. ஸோ செல் பாடிக்குள்ளே தான் என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. And it will extend as, என்னவா extend ஆகுது? Axon. And axon terminal will have a knob-like structure called synaptic knob. So என்ன இருக்குது terminalல? Synaptic knob. So this is synaptic knob. Okay. So and it is an axon terminal. இது இல்லாமல் நடுவில் ஒரு yellow color cell இருக்கா, that also will have nucleus, and this cell is called as Schwann cells. The Schwann cells produce myelin sheath. அது வந்து அந்த ஆக்ஸானை ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா you will have some gap.
right? இங்கே ஒரு கேப் தெரியுதா, இங்கேயும் ஒரு கேப் இருக்கா, இங்கேயும் ஒரு கேப் இருக்கா. These gaps are called as node of Ranvier. Okay. So a neuron is a microscopic structure composed of three major parts, namely cell body, dendrites and axons. அதான் நமக்கு மெயினாக மூணு. So the cell body contains cytoplasm with the typical cell organelles. எல்லா செல்லுக்கும் இருக்கக்கூடிய cell organelles இதில் இருக்கும். And certain granular bodies also present. The granular bodies are called as Nissl granules. Okay, that is called Nissl granules. It is a neat question. Short fibers which branch repeatedly and project out of the cell body also contains Nissl granules and are called as dendrites. Okay, so dendrites li enna irukku, Nissl granules irukku. Okay, then these fibers transmit impulse towards cell body. These all are potent questions. Okay, the axon is long fiber, distal end which is branched. So each branch terminates as a bulb-like structure called synaptic knob. It is a bulb-like structure. Synaptic knob is present in dendrites or in axon. Yes, very good. It is an axon, which possesses synaptic vessels containing chemicals called neurotransmitters. So neurotransmitters எங்க இருக்கும்? Synaptic knobல இருக்கும். Synaptic knobல actually என்ன இருக்கும்னா, ஒரு synaptic knob மட்டும் எடுத்து focus பண்ண அப்படின்னா உள்ள small vesicles will be there. So these vesicles will have neurotransmitters. Okay, நாம இந்த neurotransmitter எதுக்கு, அந்த vesicle knob எதுக்கு அப்படிங்கிறது அடுத்த செஷனில் அடுத்த டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். The axons transmit nerve impulses away from the cell body to the synapse or to the neuromuscular junction. So it is like dendrites. எங்கேருந்து எங்கே இம்பல்ஸ் போகும், ஃபஸ்ட்டு டென்ட்ரைட்ஸ்லாம் ரிசீவ் ஆகும். ஓகே, டென்ட்ரைட்ஸ்லேருந்து ரிசீவ் ஆகி எஸ் செல் பாடி, வெரி குட். ஆஃப்டர் செல் பாடி எங்கே போகும், ஆக்ஸான், வெரி குட். ஆக்ஸானுக்கு அப்புறம் ஆக்ஸான் டெர்மினல், எஸ். தென் த லாஸ்ட் யாருக்கு போகும், சினாப்டிக் knob, very good. It is synaptic knob. Synaptic knob க்கு அப்புறம் எங்க போகும், it may go to another neuron. Okay, another neuron இருந்தா அப்ப அங்க யாரு ரிசீவ் பண்ணுவா, dendrites, right? another neuron இருந்தா அங்க யாரு ரிசீவ் பண்ண போறா, dendrites. அப்படி இல்ல அப்படின்னா or அடுத்து எங்க போலாம், நியூரான் இல்ல, அப்ப அந்த இடத்துல வேற யாரா இருக்கலாம், any organ, right? organ இருக்கலாம், any visceral organs, or it may be muscles. Okay, so synaptic knob எங்கெல்லாம் போய் end ஆகலாம், another neuron ஓட dendritesல end ஆகலாம், இல்லனா organல ஏதாவது ஒரு organல end ஆகலாம், அப்படி இல்லனா musclesல end ஆகலாம். So there are two types of axons, namely myelinated and non-myelinated. Schwann cells இருந்து myelin form பண்ணா that is myelinated. Schwann cells இல்ல, அதனால myelination form ஆகல அப்படின்னா that is non-myelinated. So the myelinated nerve fibers are enveloped with Schwann cells which forms a myelin sheath around the axon. The gaps between two adjacent myelin sheaths are called as nodes of Ranvier. And myelinated nerve fibers are found in spinal cord and cranial nerves. So unmyelinated nerve fibers is enclosed by Schwann cell that does not form a myelin sheath around the axon. So Schwann cells இருந்தாலும் அது என்ன பண்ணாது, does not form a myelin sheath around the axon and is commonly found in autonomous and somatic, which means PNS la common unmyelinated, okay, CNS la common myelinated. So this one is myelinated, this one is unmyelinated. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, மைலினேட்டடாக இருந்தால் என்ன இது, மைலினேட்டடாக இல்லைன்னா என்ன. யூஸ்வலாக மைலினேட்டடாக இருந்துச்சுன்னா இதில் வர இம்பல்ஸ் டைரக்டாக நோட் ஆஃப் ரான்வேருக்கு தான் ஜம்ப் ஆகும். அங்கேருந்து அடுத்த நோட் ஆஃப் ரான்வேர், அடுத்த நோட் ஆஃப் ரான்வேர், அடுத்தது இப்படி தான் ட்ராவல் ஆகும். பட் இங்கே என்ன ஆகும், ஒரு செல்லாக எல்லா இதுக்குமே ட்ராவல் ஆகி போகணும் ஒரு பாயிண்ட்டாக. ஓகே, ஸோ இது ஃபாஸ்ட்டாக என்ன ஐடியா. Yes, this is faster than unmyelinated. So CNS-லையும் spinal cord-லையும் எப்படி இருக்கும், myelinated-ஆ இருக்கும், PNS-ல unmyelinated. Next, based on the number of axon and dendrites, the neurons are divided into three types. என்னென்னு பார்க்கலாமா.
multipolar, bipolar, unipolar, and also there is one thing, pseudo unipolar. Okay, unipolar அப்படினா one cell body இருக்கும். Always எல்லாத்துக்குமே ஒரே cell body தான் இருக்கா. bipolarலயும் ஒரு cell body, இங்கேயும் ஒரு cell body, இங்கேயும் ஒரு cell body, right? ஒரு cell bodyக்குள்ள plus ஒரு axon மட்டும் இருந்துச்சுன்னா that is unipolar. dendritesே இல்லை, axon மட்டும். axon will be highly branched, right? அது மட்டும் இருக்கு அப்படின்னா that is unipolar. Next comes bipolar. ஒரு cell body கூட ஒரு axon plus one dendrites. Dendrites is nothing but a receptor, right? Receive பண்ணுறதுக்கு. Dendrites வந்து எப்பவுமே branching மட்டும்தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ dendritesங்கிறது ஒரு receiving area. ஸோ அது இருக்குது. ஸோ one dendrites and one axon is bipolar. And pseudo unipolarல ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா it is like இது இருக்கும், செல் பாடி இருக்கும், அண்ட் சென்சரி ரெசெப்டார்ஸ் இருக்கும், அண்ட் ஆக்ஸான் இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா இது சென்சரி ரெசெப்டார்ஸ் அப்படிங்கிறது இந்த செல் பாடியோட ரெசெப்டார்ஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் லைக் எக்ஸாக்ட்லி லைக் யூனிபோலார், பட் இட் சீம்ஸ் டு பி லைக் யூனிபோலார். அதனால் இதை சூடோ யூனிபோலார்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கம்ஸ் மல்டிபோலார். மல்டிபோலாரில் என்ன இருக்கும்? எஸ், மோர் தென் 2 dendrites ப்ளஸ் one axon, right? ஒரு axon இருக்குது, கூட நிறைய dendrites இருக்குது, more than 2 dendrites. ஸோ இங்கே என்ன இருக்கும்? ஒரே ஒரு dendrite. ஸோ branching இருக்காது, பட் இங்கே நிறைய dendrites இருக்கும். that one is multipolar. ஸோ multipolar with one axon. எல்லாத்துலேயுமே axon ஒன்று தான். one axon, one cell body. ஓகே, dendrites தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. அண்ட் 2 or more dendrites. யூஸ்வலாக இது எங்கே இருக்கும்? cerebral cortex, because நிறைய சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ cerebral cortexல இருக்கும். bipolar with one axon and one dendrites found in retina of the eye. இது எப்படி கேட்பாங்கன்னா which layer of the eye have bipolar neuron, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எந்த லேயர் ஆஃப் ஐ? retina of eye. என்ன டைப் ஆஃப் நியூரான் இருக்குது? bipolar. next comes unipolar. unipolarல cell body with only one axon found usually in the embryonic stage. ஸோ இது எங்கே இருக்குது? embryonic stageல. ஓகே ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஜென்ரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். ஸோ எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படி கண்டக்ட் ஆகுது? பிகாஸ் நம்ம படித்தோம் நியூரான் அப்படிங்கிறதே கண்டக்ஷனுக்காக தான், ரைட்? ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு நியூரானோட ஆக்ஸான் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ. இதே தான் டென்ட்ரைஸ்லேயும் நடக்கும், ஆக்ஸான்லேயும் நடக்கும், டெர்மினல் வரைக்கும் இதுதான் நடக்கும். ஓகே, ஆக்ஸான் டெர்மினல் வரைக்குமே இதுதான் நடக்கும். ஸோ எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் அவுட்டர் மோஸ்ட்டில் யார் இருப்பா? எஸ், plasma membrane will be there, right? So here plasma membrane will be there. So இது யாரு? plasma membrane. ஓகே, அப்புறம் வேறு யார் இருக்கா? இது யார் ஃபுல்லாக? this thing ஃபுல்லாக யார்? எஸ், cytoplasm, right? சரி, இப்போ நாம் பார்க்க போகிறது ரெஸ்டிங் ஃபேஸில். இப்போ வந்து எந்த ஸ்டிமுலஸ் எதுவுமே வரல. ஸோ இந்த ஃபேஸில் ஆக்ஸான் பார்க்க எப்படி இருக்கும்? ஸோ திஸ் இஸ் we are going to see our resting membrane பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ரெஸ்டிங் மெம்பரைனில் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்? இது போலரைஸ்ட் டீபோலரைஸ்டா எப்படி இருக்குது? பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இட் இஸ் போலரைஸ்ட். ஏன் போலரைஸ்டுன்னு சொல்கிறேன்? பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் தேர், ரைட்? ஸோ அதனால் போலரைஸ்டுன்னு சொல்கிறேன். சரி, ஏன் இந்த பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் வருது? வை? அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக திஸ் மெம்பரேன் இஸ் impermeable to Na+. உள்ளேயே போகாது. ஓகே, சைட்டோபிளாசத்துக்குள்ளே போக விடாது ரெஸ்டிங் ஃபேஸில். அதே மாதிரி இந்த சைடு உள்ளே இருந்து K+-ஐ வெளியே விடாது. ஓகே, இந்த மெம்பரேன் உள்ளேருந்து K+-ஐ வெளியே விடாது இன் ரெஸ்டிங் ஃபேஸ். ஓகே, சரி, இது பார்த்தாச்சு. இனி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வெளியிருந்து உள்ளே போகாதனால Na+ will be in a high concentration outside the membrane. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் அவுட் சைட் த மெம்பரேன் யார் அதிகமாக இருப்பா? Na+. ஓகே, ஸோ இன்சைட் யார் அதிகமாக இருப்பா? ஹை K+ இருக்கும். சரி, ரெண்டுமே பாசிட்டிவ். தென் ஏன் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது உள்ளே? எனக்கு K+ மட்டும் கிடையாது, கூட யார் இருப்பா? ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். Okay, so when compared to outside, inside it is less charges, so we call it as negative charges. Okay,
ஸோ போலரைஸ்டாக இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். உள்ளே யார் இருக்கா? ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் ப்ரோட்டீன் ப்ளஸ் பொட்டாசியம், அதனால் கம்மியாக இருக்குது. வெளியே N+னால ஜாஸ்தியாக இருக்குது. சரி, இது யார்? இதுவும் ரெஸ்டிங் ஃபேஸில் ஆக்டிவாக தான் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் சோடியம் அண்ட் பொட்டாசியம் பம்ப். என்ன பண்ணும் சோடியம் அண்ட் பொட்டாசியம் பம்ப்? 2 K+ உள்ளேயும் 3 Na+ வெளியும் அனுப்பும். யாராவது உள்ள சோடியம் வந்துச்சு அப்படின்னா சோடியம் அதிகமாக்கும் போது வெளியே அனுப்பிடும், இந்த உள்ளே அனுப்பும். ஏன் இதை நான் பம்புன்னு சொல்கிறேன்? எஸ், இட் நீட் ATP ஃபார் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ 3 Na+ வெளியே தள்ளிருக்கும், 2 K+ உள்ள தள்ளிருக்கு. யார் எனக்கு தேவை? எஸ், பம்ப் ATP தேவை. ஓகே, ஸோ ரெஸ்டிங்கில் என்னெல்லாம் பார்த்தோம்? யார் வெளியே ஜாஸ்தியாக இருக்கா? சோடியம். யார் உள்ளே ஜாஸ்தியாக இருக்கா? பொட்டாசியம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். வெரி குட். ஸோ யார் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா? பம்ப் என்ன பண்ணுது? 3 சோடியத்தை அவுட் சைட் த மெம்பரேனும் 2 பொட்டாசியத்தை இன்சைட் த மெம்பரேனும் கடத்தி விடுது. ஓகே, இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட், ஸோ neurons are excitable cells because their membranes are in a polarized state. So positive and negative charges are there. Different types of ion channels are present on the neural membrane. These ion channels are selectively permeable to different ions. When the neuron is not conducting any impulses, that is resting, the axonal membrane is comparatively more permeable to potassium ions and nearly impermeable to sodium ions, which means உள்ள சோடியத்தை எடுத்துக்கும், ஆனால் உள்ள பொட்டாசியத்தை எடுக்குமா? எடுக்காது. So similarly, the membrane is permeable to negatively charged protein, impermeable to negatively charged protein present in the axonoplasm. Axoplasm is nothing but, yes, cytoplasm of neuron or axon. Okay, so that's axoplasm. So axoplasm actually என்ன இருக்கும்? உள்ள K+ வருமா? Allowed. It is permeable. உள்ள Na+ allowed-ஆ? No, it is not allowed. And அதே மாதிரி வெளியே K+ allowed-ஆ? No, it is not allowed. Okay, then உள்ள வேற யார் இருக்கா? புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் உள்ள இருந்து வெளியே allowed-ஆ? No, it is not allowed. Okay, so இதுதான் ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கிறது. So consequently, the axoplasm inside the axon contains high concentration of K+ and negatively charged proteins and low concentration of Na+. So axoplasmத்தில் என்ன இருக்கும்? High concentration of K+, negatively charged proteins and low concentration of Na+. Statement question for NEET. In contrast, the fluid outside the axon contains a low concentration of K+. So outside the axon எப்படி இருக்கும்? Low concentration of K+, high concentration of Na+, and forms the concentration gradient. So these ionic gradients across the resting membrane potential are maintained by, they are maintained பண்ண போறா? Yes, active transport ions by sodium potassium pump. So which transport 3 Na+ outside and 2 K+ inside. It's a classic NEET question. Then as a result, the outer surface of axonal membrane possesses a positive charge while its inner surface becomes negatively charged and therefore is polarized. So the electrical potential difference across the resting plasma membrane is called as resting potential. Okay. So, இப்போ ஸ்டிமுலஸ் வருது. இப்போ என்ன நடக்குது? ரெஸ்டிங் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டிமுலஸ் வருது. அப்போ என்ன நடக்கும்? ஸோ ஸ்டிமுலஸ் வரும்போது சோடியம் சேனல் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். சோடியம் சேனல் கேட் ஓப்பன் ஆகும். ஸோ இது வரைக்கும் சோடியம் உள்ள அலௌடா? நோ, உள்ள கிடையாது. அவர் சேனல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ சேனல்ஸ் ஆர் நத்திங் பட் ப்ரோட்டீன்ஸ் விச் கேரிஸ் அயான் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல் மெம்பரேன், ரைட்? ஸோ இங்கே இருக்கிற சேனல்ஸ் என்ன ஆகும்? ஸ்டிமுலஸ் வரும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வச்சு திஸ் சேனல்ஸ் வில் ஓப்பன். ஸோ இது ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்? வெளியே Na+ கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி ஹை, உள்ள Na+ கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி லோ. ஸோ சேனல்ஸ் ஓப்பன் ஆனோன்னு என்ன ஆகும்? எல்லா Na+ குடு குடு குடுன்னு உள்ளே ஓடும், ரைட்? எங்கே போகும்? எஸ், ஆக்சோபிளாசம். ஸோ இப்போ என்னாச்சு? உள்ள Na+ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, ரைட்? அண்ட் இப்போதைக்கு K+ ஓப்பன் ஆகாது. ஸோ உள்ள Na+ ஓப்பன் ஆகிட்டே வருது. ஸோ இட் வில் மேக் சம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஏன்னா உள்ள ஆல்ரெடி நெகட்டிவ், இப்போ நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே வருது. ஸோ எஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் பி தேர். ஸோ அப்போ என்ன ஆகும்? அடுத்தது K+ சேனல்ஸ் வில் கெட் ஆக்டிவேட்டட். K+ சேனல்ஸ் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். அப்போ ஸோ அப்போ என்ன ஆகும்? ஹை K+ இஸ் இன்சைட்
and low K plus is outside. So flow of K plus from inside to outside will happen. Okay, இது எங்க at the point of stimulus. So அப்ப at the point of stimulus என்ன ஆச்சு இப்ப? Let it be the site A. A siteல தான் stimulus வருதுன்னு வைக்கலாம். So stimulus வந்த உடனே என்னாச்சு? எல்லா Na plus நிறைய உள்ள போச்சு, நிறைய K plus வெளியே வந்தது. Right? So Na plus உள்ள போக போக K plus எல்லாம் வெளியே வர வர என்ன ஆகும்? இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸும் இங்கே நெகட்டிவ் சார்ஜஸும் மாறும். ஓகே, ஏன்னா Na plus விட K plus அங்கே கம்மியாக தான் போயிருக்கும். ஸோ இட்ஸ் லைக் நெகட்டிவ் சார்ஜஸ் அவுட் சைட் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இன்சைடாக மாறும் at that point of stimulus. Okay. Okay, so potassium gates opens and potassium ions will go outside. At the site immediately ahead, the axon membrane has a positive charge on the outer surface and the negative charge. Sorry, let's see this. When a stimulus is applied at a site on a polarized membrane, the membrane at the site A becomes freely permeable to Na+. This leads to the rapid influx of Na+, followed by the reversal of polarity at that site. That is, outer surface of membrane becomes negatively charged and the inner side becomes positively charged. The polarity of the membrane at the site A is thus reversed and hence depolarized. So இப்போ என்னாச்சு? site A ல we are having negative outside and positive inside, right? This is the site A. So இதை நாம் என்னன்னு சொல்கிறோம் இப்போ? Depolarized. இதுக்கு முன்னாடி polarized, அதோட reverse ஆனதுனால நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம் இப்போ? Depolarized சொல்கிறோம். The electrical potential difference across the plasma membrane at the site A is called the action potential. So that okay. So site A ல வந்ததை நம்ம என்னன்னு சொல்கிறோம் இப்போ? Action potential. ஏன் action potential சொல்கிறோம்? அதனால தான் என்னாச்சு? அந்த potential difference அதனால தான் reverse ஆச்சு. So depolarize ஆச்சு. So it is action potential, which is in fact termed as nerve impulse. அதுதான் நம்ம கொடுக்குற nerve impulse. அந்த stimuli என்ன வேணா இருக்கலாம். touch stimuli இருக்கலாம், taste இருக்கலாம், light இருக்கலாம், heat இருக்கலாம், whatever. Next. Okay. At sites immediately ahead, a axon membrane has a positive charge on outside and surface and a negative charge on its inner surface. Yes, right? So, இப்போ நான் பார்த்ததுல site A ல வெளியே negative இருக்கு, உள்ள positive இருக்கு. This is in site A. பக்கத்தில் இருக்கிறது let it be site B. பக்கத்தில் இருக்கிற சைடில் ஸ்டிமுலஸ் இன்னும் ரீச் ஆகலை, இங்கே மட்டும் தான் ரீச் ஆச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் எப்படி இருக்கும்? வெளியே பாசிட்டிவ் அண்ட் உள்ள நெகட்டிவ், ரைட்? ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ என்ன ஆகும்? கரண்ட் வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோ. ஸோ அட் த சைட் இமீடியட்லி அஹெட் axon membrane has a positive charge on the outer surface and negative charge on the inner surface. As a result, current flows on the inner surface from site A to site B. Positive charge to negative charge, positive charge to negative charge. என்ன flow ஆகும்? current flow ஆகும், which is nothing but ions flow ஆகும், right? ions move ஆகும்போது தானே current conduct ஆகுது. So on the outer surface, current flows from B side to A to complete the circuit of current flow. Hence the polarity at the site is reversed and an action potential is generated at the site B. So இப்போ current இப்படி flow ஆகிறனால என்ன ஆகும்? ions move ஆகும். So அதனால என்ன ஆகும்? மறுபடியும் polarity will be reversed in the site B. ஸோ சைட் பி இப்போ எப்படி இருக்கும்? சைட் ஏக்கு பாசிட்டிவ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும். இப்போ இங்கே மைனஸ் அண்ட் பாசிட்டிவாக மாறும். திஸ் இஸ் சைட் ஏ, சைட் பி. ஸோ இட் இஸ் ஃப்ளோட் ஃப்ரம் சைட் பி. இனி அடுத்தது என்னாகும்? இட் வில் மூவ் டு சைட் சி, டி, இ, லைக் தட் இட் வில் மூவ் அலாங் தி axon. So hence the polarity at the site B is reversed and the action potential is generated at site B. Thus the impulse, that is action potential, generated at the site A arrives at site B. இதே மாதிரி தான் எல்லா சைட்டுக்குமே அரைஸ் ஆகும். இப்போ நோட் ஆஃப் ரான்வீர் இருக்குது, மைலினேட்டட். அப்போ என்ன நடக்கும்? இது அடுத்த நோட் ஆஃப் ரான்வீருக்கு எஸ் ஃப்ளோ ஆகும். அடுத்த நோட் ஆஃப் ரான்வீர், அடுத்த நோட் ஆஃப் ரான்வீர் இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஓகே. தென் undershoot occurs when excess potassium diffuses out, the potassium channels closes. So once ரொம்ப வெளியே பொட்டாசியம் போயிடுச்சு, நிறைய பொட்டாசியம் வெளியே இருக்குது, நிறைய சோடியம் இப்போ உள்ளே இருக்குது, ரிவர்ஸ்டாக இருக்குது, கரண்ட் ஃப்ளோ நடக்குது. பட் ஸ்டில் தேர் வில் பி சம் பொட்டாசியம் இன்சைட் அண்ட் பொட்டாசியம் அவுட் சைட், பொட்டாசியம் அவுட் சைட் அண்ட் சோடியம் இன்சைட், ரைட்? இது கரண்ட் ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த சைட்டில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, யார் வந்து ஆக்டிவேட்டட் ஆவா அப்படின்னா, எஸ், சோடியம் அண்ட்
potassium pump will get activated. So remaining இருக்கிறதையும் அதோட இடத்துக்கு மாத்திரும். So 2K plus உள்ள தள்ளிரும் and 3Na plus வெளியே விட்டுரும். Okay. So the sequence is repeated along the length of the axon and consequently the impulse is conducted. The rise in the stimulus induced permeability to Na plus is extremely short-lived. It's quickly followed by rise in permeability to K plus. Within the fraction of second, K plus diffuses outside the membrane and restores the resting potential of the membrane at the site of excitation, and the fiber becomes once more responsible to further stimulation. So, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ -50க்கு கீழே தான் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் இருக்கும் அண்ட் த்ரெஷோல்டு பொட்டன்ஷியல் இஸ் அதுவும் கொஞ்சம் -40 ஆர் -50 பக்கத்தில். ஸோ இந்த த்ரெஷோல்டு பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது என்னாகும், இட் வில் இன்க்ரீஸ். ஸோ த்ரெஷோல்டு ரீச் ஆன உடனே என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன். அப்போ என்ன நடக்கும், டீபோலரைசேஷனில் Na ப்ளஸ் இன்ஃப்ளக்ஸ், கரெக்டாக நிறைய Na ப்ளஸ் உள்ளே போகும் அண்ட் K ப்ளஸ் இஃப்ளக்ஸ் எல்லாமே நடக்கும். கரெக்ட். கேஃப்ளக்ஸோட எஃப்ளக்ஸ் இங்கே நடக்காது, ஆக்சுவலாக இந்த இடத்துல நடக்கும். ரைட். ஃபஸ்ட்டு Na ப்ளஸ் தான் இன்ஃப்ளக்ஸ் ஆகும், ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆகும்போது K ப்ளஸ் சேனல்ஸ் ஓப்பன் ஆகி K ப்ளஸ் இஃப்ளக்ஸ் ஆகும். இன்ஃப்ளக்ஸ்னால் என்ன, இன்டு த சைட்டோபிளாசம். எஃப்ளக்ஸ்னால் அவுட் சைட் த சைட்டோபிளாசம். ஸோ K ப்ளஸ் வெளியே போகும். ஸோ இட்ஸ் லைக் இங்கே Na ப்ளஸ் இன்ஃப்ளக்ஸ் நிறையா நடக்கும், இங்கே yes K plus efflux நடக்கும். next becomes repolarization. repolarization ல யார் மெயினா இருப்பா, sodium potassium pump activated ஆகும் and இந்த டைம்ல தான் current flow ஆகும் one point to another point. so first potassium channel, normal potassium channels are working and everything is there and இங்க sodium potassium channel pump will be working. அதுக்கப்புறம் ஸ்டிமுலஸ் வருது, என்ன நடக்கும், சோடியம் சேனல்ஸ் ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் ஆகும், நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் சேனல்ஸ் கேட் ஓப்பன் ஆகும், தென் இந்த ரெண்டு க்ளோஸ் ஆகும் அண்ட் பம்ப் ஓப்பன் ஆகி ரிவர்ஸ் பண்ணும். ஸோ சோடியம் சேனல்ஸ் ஆக்டிவேட் கேட்ஸ் க்ளோசஸ், இன்ஆக்டிவேஷன் கேட் ஓப்பன்ஸ். ஸோ பொட்டாசியம் சேனல் கேட் ஆல்சோ க்ளோசஸ், தென் equilibrium is restored by yes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரெயின். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கண்டக்ஷன்ஸ் பார்த்தோம், எப்படி வித்தின் த நியூரான் கண்டக்ஷன் நடக்குது அண்ட் பிட்வீன் த நியூரான் கண்டக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரெயின், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கிற பிரெயின் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நமக்கு எவ்வளோ பிரெயின், ஒரு பிரெயினா ரெண்டு பிரெயினா? எஸ், வி ஹாவ் ஒன்லி ஒன் பிரெயின். அந்த ஒன் பிரெயினில் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃப்ஸ் இருக்கு. ஓகே, பட் வி ஹாவ் ஒன்லி ஒன் பிரெயின். So the brain is the central information processing organ of our body and act as the command and control system. This is very important. Command and control system. இதுதான் நம்மளோட CPU மாதிரி. ஓகே. ஸோ எல்லா ப்ராசஸும் எங்கே போகும், பிரெயினுக்கு போகும், அங்கே ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸிங் நடந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பிரெயின்லேருந்து தான் வரும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இட் கண்ட்ரோல்ஸ் தி வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். ஸோ எல்லா வாலண்டரி மூவ்மெண்ட்ஸும் யார் கண்ட்ரோல் பண்ணுறா, பிரெயின். அது மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுதா? நோ. Balance of the body, then functioning of vital involuntary organs, example lungs, heart, kidneys. So அப்ப நீங்க கேட்கலாம், ஹார்ட் ஏன் இங்க வருது, ஹார்ட் நம்மளுக்கு மயோஜெனிக் தானே, ஹார்ட் தானா தானே ஹார்ட் பீட்டை இது பண்ணி இன்டியூஸ் பண்ணிக்குது. அப்போ பிரெயின் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட் பீட்டை பிரெயினால இன்டியூஸ் தான் பண்ண முடியாது, பட் ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ பிரெயினால முடியும். ஓகே, தென் thermoregulation. Thermoregulation means thermona temperature. So body temperature regulate பண்றது யாரோட வேலை? Yes. Then hunger, thirst, circadian rhythm. Circadian rhythmங்கிறது 24 hours body rhythm. Okay, 24 hours body rhythm யார் கண்ட்ரோல் பண்றா, central nervous system. So 24 hours body rhythmங்கிறது என்னது? ஸோ ஒரு நைட்னா நம்ம தூங்கிடுவோம், டேனா நாம எழுந்துப்போம், அதுக்கு இல்லாமல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மந்த்லி வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைக்ளிக் ப்ராசஸஸ் இதெல்லாமே யார் பாப்பா, பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணும். தென் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் செவரல் எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் ஹியூமன் பிஹேவியர். எண்டோக்ரைன் கிளாண்டோட ஆக்டிவிட்டிஸும் யார் கண்ட்ரோல் பண்ணுறா, பிரெயின். அண்ட் ஹியூமன் பிஹேவியரும் யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்கு, பிரெயினோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ த சைட் ஃபார் ப்ராசஸிங் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ அ சைட் ஃபார் ப்ராசஸிங் ஆஃப் விஷன், ஹியரிங், ஸ்பீச், மெமரி, intelligent, memory, intelligence, emotions,
அண்ட் தாட்ஸ். இது எல்லாத்துக்குமே யார் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்? பிரெயின் தான். ஸோ விஷனும் சரி, ஹியரிங், ஸ்பீச், மெமரி, இன்டெலிஜென்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ், இது எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்றா? நம்ம பிரெயின். ஓகே, ஸோ இது பிரெயினோட சைடு வியூ. ஸோ நான் பிரெயினை எப்படி பிரிக்க போறேன்னா 3 பார்ட்ஸா மெயினா பிரிக்க போறேன். ஓகே, ஸோ ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா யாரு? தட் இஸ் செரிப்ரம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஃபோர் பிரெயின். ஓகே, ஸோ மிட் பிரெயின் உங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலா இதுக்கு உள்ள இருக்கும். ஸோ ஒரு கோன் இருக்கு, மேல ஐஸ்கிரீம் வைக்கிறீங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீம் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா கோனில் பாதி இடம் தெரியாது, சுத்தி என்ன இருக்கும்? ஐஸ்கிரீம் தான் தெரியும், ரைட்? அந்த உள்ள புதஞ்சு போன கோன் பார்ட் தான் என்னது? எஸ், மிட் பிரெயின். ஓகே, ஸோ அதுக்கு கீழே இருக்கிற பார்ட் ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின்ல 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு செரிபெல்லம், இன்னொன்னு எஸ் பான்ஸ், இது மெடுலா. இந்த 3 சேர்ந்தது ஹைண்ட் பிரெயின். ஓகே, ஸோ ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, the human brain is well protected by the skull. எஸ், ஸ்கல் அப்படிங்கிறதுக்கும் கிரேனியத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்கல் அப்படிங்கிறது நத்திங் பட் எஸ் கிரேனியம் பிளஸ் ஃபேஷியல் போன்ஸ். அதுதான் யாரு? ஸ்கல். ஸோ இது மொத்தமா இருக்கக்கூடிய போன்ஸ் மொத்தமா கணக்கு எடுத்தோம்னா தட் இஸ் ஸ்கல். ஃபேஷியல் போன்ஸ் விட்டுட்டு நம்ம பிரெயினை கவர் பண்ற ஏரியாவை மட்டும் எடுத்தோம்னா அது எஸ் கிரேனியம். ஓகே, இன்சைட் த ஸ்கல் த பிரெயின் இஸ் கவர்டு பை கிரேனியல் meninges. ஸோ இந்த ஸ்கல்லுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா brain is covered by cranial meninges consisting of an outer layer called dura mater, very thin middle layer called arachnoid and inner layer called which is in contact with the brain tissue called pia mater. ஸோ 3 பார்ட் இருக்கு meninges. ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட்ல உங்களுக்கு இருக்கிறது போன். ஓகே, இதுக்குள்ள உங்களுக்கு யார் இருப்பா? பிரெயின் இருக்கு, ரைட்? ஸோ போனுக்கும் பிரெயினுக்கும் நடுவுல 3 லேயர்ஸ் இருக்கு meninges. அது பேர் மெனஞ்சஸ். அதுல 3 லேயர்ஸ் இருக்கு. ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கக்கூடிய மெனஞ்சஸோட பேரு டியூரா மேட்டர். நடுவுல தின்னா இருக்கக்கூடிய ஒரு மெனஞ்சஸ் இருக்கு அண்ட் அதோட பேரு அரக்கினாய்டு. அண்ட் உள்ள பிரெயினோட ஒட்டி ஒரு லேயர் இருக்கும். ஓகே, அந்த பிரெயினோட ஒட்டி இருக்கிற லேயர் பேர் தான் பயாமீட்டர். ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா எது அவுட்டர் டு இன்னர், அரேஞ்ச் ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர் அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லை இன்னர் டு அவுட்டர்னு கேட்பாங்க. ஸோ எது இன்னர் எது அவுட்டர்னு பார்த்துச்சோம். டியூரா மேட்டர் இஸ் தி அவுட்டர் மோஸ்ட் லேயர் அண்ட் பயா மேட்டர் இஸ் தி இன்னர் மோஸ்ட் லேயர். த பிரெயின் கேன் பி டிவைடட் இன்டு 3 மேஜர் பார்ட்ஸ். இதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பிரெயினை நம்ம 3 மேஜர் பார்ட்டா பிரிக்கிறோம். என்னென்ன? ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஓகே, ஸோ திஸ் ஒன் எஸ், இது மொத்தமா என்ன சொல்லுவோம்? ஸ்கல். ஓகே, அதுல இந்த பார்ட் மட்டும் என்னது? கிரேனியம். அப்ப கிரேனியத்துக்குள்ளதான் யார் இருக்கா? நம்மளோட பிரெயின் இருக்கு. ஓகே, சரி, இது நாம ஒரு பீஸை கட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது யாரு? கிரேனியம். கிரேனியத்துக்குள்ள 3 லேயர்ஸ் ஆஃப் என்ன இருக்கு? மெனஞ்சஸ் இருக்கு. அதுல அவுட்டர் மோஸ்ட் யாரு? டியூரா மேட்டர். இந்த நடுவுல இந்த வெப் மாதிரி இருக்கா, சிலந்தி வள மாதிரி இருக்கா, ஸோ தட் இஸ் அரக்கினாய்டு. ஓகே, நெக்ஸ்ட் உள்ள இன்னர் மோஸ்ட் லேயர்ல பிரெயினோட பிரெயினா ஒட்டி இருக்கிறது பயா மேட்டர். ஸோ பிரெயினை நாம ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயினா பிரிக்கிறோம். ஃபோர் பிரெயின்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். இது இல்லாம லிம்பிக் சிஸ்டமும் வரும். ஓகே, பட் மெயின் ப்ராட் கேட்டகரியா செரிபெல்லம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். ஓகே, அண்ட் அடிஷனல் ஒன்னா லிம்பிக் சிஸ்டம் உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் மிட் பிரெயின்ல அந்த மாதிரி டிவிஷன்ஸ் கிடையாது, மிட் பிரெயின் மட்டும்தான். அடுத்து ஹைண்ட் பிரெயின்ல டிவிஷன்ஸ் இருக்கு. இது செரிப்ரம் கிடையாது, திஸ் இஸ் செரிபெல்லம். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இது ஹைண்ட் பிரெயின்ல இருக்கிறது செரிபெல்லம், ஃபோர் பிரெயின்ல இருக்கிறது செரிப்ரம். ஓகே, ஸோ ஹைண்ட் பிரெயின்ல செரிபெல்லம், பான்ஸ் வரோலி, மெடுலா ஆப்லங்கேட்டா. பான்ஸோட ஃபுல் நேம் தான் என்னது? பான்ஸ் வரோலி. இது புக்ல பான்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பான்ஸ் வரோலி வேறன்னு நினைச்சிடக்கூடாது. இட்ஸ் பான்ஸ் வரோலி அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா, அதுதான் அதோட ஃபுல் நேம். ஓகே, ஸோ இது கிராஸ் செக்ஷன். ஓகே, பிரெயின் வந்து இப்படி ஃபுல்லா இருக்கிற பிரெயினை நடுவில் கட் பண்ணி பாதியா பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது மேல இருக்கிறது ஃபுல்லா யாரு? இது எல்லாமே எஸ் செரிப்ரம். ஓகே, அது நம்ம செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு பிரெயின் இருக்குது, ரைட்? ஸோ ரைட் சைடு ஹெமிஸ்பியர், லெஃப்ட் சைடு செரிப்ரல் ஹெமிஸ்பியர். ஸோ இது செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் நடுவில் இருக்கிறது இதுக்கு பேர் என்னது?
கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம் ஒரு பேண்ட் மாதிரி. ஓகே, ஒரு ஹெமிஸ்பியரையும் இன்னொரு ஹெமிஸ்பியரும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நர்வஸ் பேண்ட் தான் என்னது கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசத்துக்கு கீழே இருக்கிறது திஸ் ஒன் thalamus. thalamus கீழே இருக்குது hypothalamus. hypothalamus ஒட்டி இருக்கிற gland யாரு? that is nothing but pituitary. okay, so இது மொத்தமா என்னது forebrain. so cerebrum, thalamus, hypothalamus, forebrain. இது இல்லாம நடுவுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு உள்ள, ரைட்? this structure is called as midbrain. okay, அதுக்கு கீழே இது யாரு? cerebellum, this one pons and this one medulla. இது மொத்தமா சேர்ந்தா that is hindbrain. medulla will continue as a spinal cord. ஓகே, இனி இதுக்கு எல்லாத்துக்கு நடுவுல இருக்கிற இந்த ஒரு பாத்வே மாதிரி இருக்கா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் செரிப்ரல் அக்வெடக்ட். ஸோ செரிப்ரல் அக்வெடக்ட் எதுக்கு அப்படின்னா சிஎஸ்எஃப் ஓட ஃப்ளோக்காக. சிஎஸ்எஃப்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அது வரக்கான ஒரு பாத்வே. ஓகே, ஸோ உள்ள ஃபுல்லாக செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கும் அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ இது எதுக்கு இருக்கு அப்படின்னா பிளட்னால உள்ள போக முடியாது பிரெயின் செல்ஸ்க்குள்ள. ஓகே, பிரெயினுக்கு நடுவில் போக முடியாது, பிளட் வெசல்ஸ்னால போக முடியாது. அதற்கு பதிலாக யார் இருப்பா? செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? நியூட்ரியன்ட், ஆக்சிஜன், இது எல்லாமே இதுதான் கொடுக்கும். ஓகே, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அதுக்கு தான் யார் இருக்கா? செரிப்ரல் அக்வெடக்ட். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது forebrain. இந்த forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. ஆல்ரெடி பார்த்தாச்சு. cerebrum forms the major part of the human brain. this is very important. இது forebrainக்கு மட்டும் சொல்லல, மொத்த பிரெயினுமே எடுத்தாலும் யார் அதிகமா இருப்பா? cerebrum தான் ஜாஸ்தியா இருக்கும். a deep cleft divides the cerebrum longitudinally into two halves. ஸோ மொத்த செரிப்ரத்துலயும் நடுவுல ஒரு சின்னதா ஒரு குழி மாதிரி, ஒரு வெட்டு மாதிரி கிளெஃப்ட். ஓகே, அது என்ன பண்ணுது? இதை ரெண்டா பிரிக்குது. ஓகே, two halves which are termed as left and right cerebral hemispheres. அதுல ஒரு பார்ட் தான் நம்ம இப்ப பார்த்தது, நடுவுல கட் பண்ணி தான் நம்ம இப்ப டயக்ராம் பார்த்தது. the hemispheres are connected by a tract of nerve fibers called as corpus callosum. see, இது மொத்தமா ஒரு பிரெயின். ஓகே, இதுக்கு நடுவுல பாருங்க நல்ல டீப்பா ஒரு கிளஃப்ட் இருக்கு, ரைட்? நல்ல வெட்டுன மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ இதுக்கு நண்டுக்கும் நடுவுல யார் இருக்கா? கார்பஸ் கலோசம் ரெண்டையும் இழுத்து பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இதுதான் என்னது அந்த உள்ள இருக்கிற டீப் கிளெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கும். அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கார்பஸ் கலோசம். இட்ஸ் அ நர்வ் பேண்ட். ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸும் என்ன பண்ணுது? எஸ், கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ anatomy ஆஃப் த பிரெயின் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இது செரிப்ரம், ரைட்? செரிப்ரம்ல லோப்ஸ் இருக்கு. ஃப்ரான்டல் லோப். ஓகே, ஃப்ரான்டல் லோபும் முன்னாடி இருக்கிறது. ஸோ ஃப்ரான்டல் லோப் ஒன்று தான் இருக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் பெரைட்டல். இது நம்ம வந்து லோகோமோஷன்ல ஸ்கல்லில் பார்ப்போம், ரைட்? அதே மாதிரி இங்கேயும் இருக்கு, டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ உள்ள பிரெயின்ல இந்த ரெண்டு சைட்லயும் இருக்கிறது பெரைட்டல் லோப். டெம்போரல்ங்கிறது காதுக்கு மேல பக்கத்துல இருக்கிற பிரெயின், ரெண்டு சைட்லயும் இருக்கிறது டெம்போரல். ஆக்சிபிட்டல் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கிறது. ஓகே, ஸோ ஆக்சிபிட்டல் ஒரு லோப், பெரைட்டல் ரெண்டு லோப் அண்ட் டெம்போரல் ஆல்சோ ரெண்டு லோப். ஓகே, அண்ட் இதுக்கும் உள்ள இதை நம்ம இப்படி பாதியா கட் பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும்? லிம்பிக் சிஸ்டம் தெரியும். ஏன்னா செரிப்ரமுக்கும் உள்ள இருக்கு லிம்பிக் சிஸ்டம். ஓகே, ஸோ லிம்பிக் சிஸ்டத்தை மெயினா நமக்கு யார் யார் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஹிப்போ கேம்பஸ், அமிக்டாலா மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது நம்ம இனி அடுத்து வர ஸ்லைட்ல பார்க்கலாம். The layer of cells which covers the cerebral hemisphere is called as cerebral cortex and is thrown into prominent folds. So a layer of cells which covers cerebral hemisphere is called as cerebral cortex. So actually இந்த cerebral cortex தான் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டிங்கா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க பிரெயின் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கல்ல, ஸோ இந்த ஃபோல்டிங்ஸ் இது எல்லாமே என்னது? They are cortex. So outermost part of the brain. Okay, the cerebral cortex is refers to as the gray matter due to its grayish appearance. So இந்த cerebral cortex எப்படி இருக்கும்னா கிரே கலர்ல இருக்கும். That's very important. So இது கிரே கலர்ல இருக்கும். எதனால அது கிரே கலர்ல இருக்கு அப்படின்னா நர்வ்ஸோட செல் பாடி இருக்குல்ல, நர்வ்ஸுக்கு என்னென்ன இருக்கும்? டென்ட்ரைட்ஸ், செல் பாடி அண்ட் ஆக்சான், ரைட்? இந்த செல் பாடிஸ் எல்லாமே சேரும்போது ஒன்னா இருக்கும்போது பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு கிரேஷ் அப்பியரன்ஸ் தரும். அதனால தான் இது கிரே கலர்ல இருக்கு. ஸோ இமேஜின், நான் ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்பூனை கையில பிடிக்கிற இடம் அண்ட் மேலே நம்ம சாப்பாடு எடுக்கிற இடம். ஓகே, இப்போ இந்த ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கிளஸ்டர்ல ஒன்னா வச்சு ஒரு கப்லேயே எதையாவது வைக்கிறேன். ஓகேயா? ஸோ அப்போ பார்க்க எப்படி இருக்கும்? மேலே ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற இடமாவும் கீழே ஃபுல்லாக நம்ம கை பிடிக்கிற இடமாவும் இருக்கும், ரைட்? ஸோ இந்த மேலே இருக்கிற இடம் தான் என்னது? இட் இஸ் சிமிலர் டு
நியூரான் செல் பாடி. ஓகே, கீழே இருக்கிறது இட்ஸ் சிமிலர் டு ஆக்சான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரெயினில் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் மேலே கிரே கலரில் இருக்கும். அண்ட் கீழே ஆக்சான்ஸில் இங்கே இருக்கிற பிரெயின்ஸில் எல்லாத்துலேயுமே முக்கால்வாசி என்ன இருக்கும் அப்படின்னா மைலினேட்டட் நியூரான்ஸ் தான் இருக்கும். ஸோ மைலினேட்டட் நியூரான்ஸாக இருக்கிறனால மோஸ்ட்டாக அது வந்து ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் அப்பியரன்ஸ் தரும். ஓகே, அதனால தான் பிரெயினில் வெளிப்பகுதி கிரேஷ் ஆகவும் உள்ள இருக்கிறது ஒயிட்டிஷ் அப்பியரன்ஸ்லையும் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பைனல் கார்டு போகும்போது இது உல்ட்டா ஆயிரும். ஓகே, ஸோ உல்ட்டா ஆகும்போது என்ன ஆகும்? பிரெயின் உள்ள உல்ட்டா ஆகும்போது என்ன ஆகும்? செல் பாடி உள்ளேயும் ஆக்சான் வெளியவும் இருக்கும். ஓகே, the neuron cell bodies are concentrated here, giving the color. This is very important, grayish. So brain la cortex gray color. The cerebral cortex containing motor areas. So என்னெல்லாம் இருக்கு cerebral cortex லனா motor areas, sensory areas and large region that are neither clearly sensory nor motor in function. Okay, so sensory இருக்கு, மோட்டாரும் இருக்கு. சில ஏரியாஸ் அது சென்சரியா மோட்டாரானே நமக்கு தெரியல, கிளியரா தெரியல, பட் ஸ்டில் அதுவும் இருக்கு. தென் these regions are called as association areas. So இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கிளியரா தெரியாது, அசோசியேஷன் ஏரியாஸ்னு சொல்றோம். and are responsible for complex functions like intersensory associations, memory and communication. So இந்த சென்சரி ஆர் மோட்டார்னு தெரியாத ஏரியாஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? அசோசியேஷன் ஏரியாஸ்னு சொல்றோம். and are responsible for complex functions like என்னெல்லாம் பண்ணுது? intersensory association, memory, communications. ஓகே, இந்த மூணுமே அதான் பண்ணுது. ஸோ 2 ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கு. இதுதான் இந்த டீப் கிளஃப். அதை ஓப்பன் பண்ணா நடுவில் நமக்கு என்ன தெரியும்? எஸ் 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 கார்பஸ். என்னது இது? என்ன பார்த்தோம் நாம? this one, right? corpus callosum. ஓகே, சல்கை, கைரை. வாட் இஸ் சல்கை அண்ட் வாட் இஸ் கைரை அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலா இந்த இது இருக்குல்ல ஃபோல்டிங்ஸ், இந்த மாதிரி தானே ஃபோல்டிங்ஸ் இருக்கு. இதுல இந்த மேல இருக்கிற பார்ட்டை நம்ம கைரைன்னு சொல்லுவோம், இந்த உள்ள இருக்கிற பார்ட்டை நம்ம சல்கைன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தே ஹாவ் அ கிரே மேட்டர் அவுட் சைட், தட் இஸ் இன் தி கார்டெக்ஸ், ஒயிட் மேட்டர் இன்சைட். கிரே மேட்டர், கிரே கலர் எதனால வருது? பிகாஸ் ஆஃப் செல் பாடி கான்சென்ட்ரேஷன், அங்கதான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ஒயிட் மேட்டர் எதனால வருது? எஸ், மைலினேட்டட் ஆக்சான், அதனால அங்க ஒயிட் கலர் வருது. ஓகே, ஸோ கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர் இதுல கிளியரா தெரியுது, ரைட்? ஸோ தீஸ் ஆர் கிரே மேட்டர் அண்ட் தீஸ் ஆர் ஒயிட் மேட்டர்ஸ். So fibers of the tracts are covered with myelin sheath, which constitute the inner part of the cerebral hemisphere. They give an opaque white appearance to the layer, and hence it is called as white matter. Okay, it's very important MCQ. The cerebrum wraps around the structure called thalamus, which is a major coordinating center for sensory and motor signaling. This is very important. It is a coordinating center for sensory and motor signaling. எங்க? thalamus. thalamus கீழ தான் என்ன இருந்துச்சு? hypothalamus. hypothalamusக்கும் கீழ தான் என்ன இருந்துச்சு? pituitary, right? ஸோ இது நீங்கள் கேக் ஸ்லைஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணீங்கன்னா உள்ள தெரியறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிட்யூட்ரி. அப்போ இது என்னவா இருக்கும்? ஹைப்போதாலமஸ் பார்ட். அண்ட் இந்த பார்ட் என்னவா இருக்கும்? உள்ள இருக்கிற பார்ட்டு தாலமஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் கிளியராக தெரியுது, தாலமஸ், ஹைப்போதாலமஸ், பிட்யூட்ரி. ஓகே, ஸோ another very important part of the brain called hypothalamus lies at the base of the thalamus. ஸோ thalamus அப்படிங்கிறது எங்க இருக்கு? மிடில் இருக்கு. ஓகே, செரிப்ரத்துக்கும் மிடில் இருக்கு. தலாமஸ்க்கும் பக்கத்துல யார் இருக்கா? ஹைப்போதாலமஸ். பேஸ் ஆஃப் த தலாமஸ்ல இருக்கு. The hypothalamus contains a number of centers which control body temperature, urge for eating and drinking. This is very important. Center, இது என்ன சென்டர் இருக்கு இதுக்கு? Eating and urge for eating, drinking and body temperature maintain பண்றதுக்கு. ஓகே, இந்த மூணுமே எங்க இருக்கு? Hypothalamus. It also contains several group of neurosecretory cells which secretes hormones called hypothalamic hormones. இது இல்லாம நியூரோசெக்ரீட்டரி செல்ஸும் இருக்கு. அண்ட் அது என்ன செக்ரீட் பண்ணுது? ஹைப்போதாலமிக் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் லிம்பிக் சிஸ்டம். ஓகே, ஸோ லிம்பிக் சிஸ்டத்துல மெயினா நமக்கு தெரிய வேண்டியது அமிக்டாலா, ஹிப்போகாம்பஸ் அண்ட் பேசல் கேங்லியா. ஸோ அமிக்டாலாவோடது மெயினா எமோஷனல் ரெஸ்பான்ஸ். ஓகே, amygdala is responsible for the emotions and hippocampus is for memory. Okay, short term memory இருந்து long term memory convert பண்றதுக்கு. And basal ganglia is for
லேர்னிங், ஹேபிட், காக்னேஷன்ஸ், எமோஷன்ஸ்ல இருக்கு. பட் மெயின் எமோஷன்ஸ் அமிக்டாலா. ஓகே, செக்ஷுவல் பிஹேவியர் எல்லாம் அமிக்டாலா வருது. The inner part of cerebral hemisphere and a group of associated deep structures like amygdala, hippocampus, etc. form a complex structure called limbic lobe or limbic system. So இந்த limbic systemல யாரெல்லாம் இருக்கா? amygdala, hippocampus, அது இல்லாம inner parts of cerebral hemispheres இருக்கு. Okay, very important MCQ. Along with the hypothalamus, it is involved in the regulation of sexual behavior. This is very important line. Along with the hypothalamus, the limbic system எதுல involve ஆயிருக்கு? Sexual behavior control பண்றது, expression of emotional reactions, example excitement, pleasure, rage, fear, இதெல்லாம், and also motivation. So இது எல்லாத்துக்கு யாரு காணோம்? யார் அந்த culprit? Yes, limbic system. Okay, along with hypothalamus. So this is thalamus and இதுக்கு கீழ தான் என்ன இருந்துச்சு? hypothalamus and இங்க தான் pituitary இருந்துச்சு and இது ஃபுல்லா கவர் ஆயிருந்தது யாரு? Yes, இங்க வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆயிருந்துச்சு. அது யாரு? Yes, cerebrum. அதுக்கு நடுவுல இருக்கிறதா யாரு? மிட் பிரெயின். மிட் பிரெயின், இதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லா ஹைண்ட் பிரெயின். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் ரெண்டும் சேர்ந்தா we call it as a brain stem. மிட் பிரெயின் plus hind brain together it is called as brain stem. Okay, so இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது மிட் பிரெயின் and this is hind brain. So இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு brain stem ஃபார்ம் பண்ணும். So மிட் பிரெயின்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் மெயினா, சுப்பீரியர் காலிகுலஸ் அண்ட் இன்ஃபீரியர் காலிகுலஸ். இதனால நம்ம இதை ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இட் இஸ் லைக் 4 லோப்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ அதனால இது கார்பரா குவாட்ரிஜெமினா. கார்பரா குவாட்ரிஜெமினா. ஓகே, குவாட்ரினா 4. So midbrain is located between thalamus and hypothalamus of the forebrain and pons of the hindbrain. Thalamus or hypothalamus மேல இருக்கும், பின்னாடி யார் இருப்பா? Yes, pons இருக்கும், நடுவுல midbrain. A canal called cerebral aqueduct passes through the midbrain. So cerebral aqueduct எதை பாஸ் பண்ணி போகுது? Yes, passing through midbrain. The dorsal portion of the midbrain consists mainly of 4 round of swellings. The dorsal portion of the midbrain consists mainly of 4 round swellings, that is lobes, called corpora quadrigemina. Amphibiansக்கு இது corpora bigemina. Okay, this is for frog amphibiansக்கு. But mammalsல இது corpora quadrigemina, 4 lobes இருக்கும். So midbrain and hindbrain together it is called as brainstem. Okay, next we are going to see about hindbrain. Hindbrainல யாரெல்லாம் இருக்கா? cerebellum, pons and medulla oblongata. So hindbrain, the hindbrain comprises of pons, cerebellum and medulla, also called as medulla oblongata. Pons oda full name enna paathom? Yes, pons varoli. Okay, pons consist of fiber tracts that interconnects different regions of the brain. இவ்வளவுதான் pons oda importance, அவ்வளவுதான். என்னது? It interconnects different regions of the brain. So அதுக்கு வழியா தான் pons வழியா தான் என்ன ஆகும்? Different regions of brainக்கு nerves வந்து connect ஆகும். Cerebellum has very convoluted surface in order to provide additional space for many more neurons. Very convoluted. Okay, ரொம்ப உள்ள மடங்கி இருக்கும். எதுக்காக? இன்னும் நிறைய நியூரான்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக. See, இது எப்படி இருக்கு பாருங்க, உள்ள ஃபுல்லா மடங்கி இருக்கா. அண்ட் இது பார்க்க எப்படி இருக்கு? ட்ரீ பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? ஆர்பர் விட்டே. ட்ரீ பிரான்ச்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பேர் ஆர்பர் விட்டே. ஸோ ஆர்பர் விட்டே எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்கு? cerebellum. Okay, the medulla of the brain is connected to the spinal cord. So medulla oblongata, it will continue as a spinal cord. The medulla contains centers which controls respiration, cardiovascular reflexes and gastric secretions. This is very important. So it is a center for respiration, cardiovascular reflexes and gastric secretions. Okay, so vomiting center and respiratory center இதெல்லாமே எங்க இருக்கு? respiratory center இதெல்லாமே எங்க இருக்கு? medulla oblongataல இருக்கு. So very important part. Okay, 3 major regions make up the brain stem: midbrain, pons and medulla oblongata. So மெயினா brain stem ஃபார்ம் பண்றது யாரு? midbrain and hindbrain சொன்னோம். hindbrainல மெயினா யார் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு கேட்டா pons and medulla. Okay, brain stem forms the connection between brain and spinal cord. So இதுதான் என்ன பண்ணுது?
பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனே யாரு? பிரெயின் ஸ்டெம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டு தான் யாரு? மெடுலா ஆப்லங்கேட்டா. இது பான்ஸ், இது செரிபெல்லம். இதுல பாருங்க செரிபெல்லத்துல நல்லா பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்பர்விட்டி. ஓகே, ஸோ இது என்னென்ன லோப்ஸ்? எஸ், ஒன்னுங்கிறது parietal, this one 2 occipital, and 6 is frontal, and 5 is temporal. Okay, 3 yaru? That is nothing but cerebellum. 4 yaru? That's not pons. It is pons கிடையாது, மெடுலாவும் கிடையாது. It is spinal cord. ponsங்கிறது இங்க இருக்கும், குட்டியா ஒரு பல்ஜ் தெரியுதா? This is pons. இது மெடுலா. கீழே வந்துச்சுன்னா அது spinal cord. Okay. Next we are going to see about reflex actions and reflex arc. So reflex action அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம யோசிச்சு கை எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறது கிடையாது. ஏதாவது மீன் இப்போ ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட்ல கை வச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு கை எடுத்துருவீங்க. அது என்னன்னு நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே கை எடுப்பீங்க, ரைட்? தட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். எது ஒன்று உங்க கண்ட்ரோல்ல இல்லாம வித்தின் a fraction of secondsல நீங்க பண்றீங்களோ, that is reflex actions. Okay, you must have experienced a sudden withdrawal of a body part which comes in contact with objects that are extremely hot or cold pointed, or animals that are scary or poisonous. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கிருந்து ஸ்கேரி பாய்சனஸா இருக்கிற அனிமல்லாம் பார்த்தா அங்கிருந்து தலைதறிக்க ஓடுவோம், ரைட்? ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஓடணும் அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் இது இந்த டக்குன்னு அந்த பாடி என்ன பண்ணுது? இதுதான் பண்ண போறோம்னு ப்ராசஸ் பண்ணி முடிச்சு வரக்குள்ளே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே என்ன பண்ணும்? அந்த ஆக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ தட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். The entire process of response to a peripheral nervous stimulation that occurs involuntary. This is very important. So இது என்னது? ஒரு peripheral nervous stimulationக்கு ரெஸ்பான்ஸா வரும், அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அது என்ன peripheral nervous stimulation அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை ரெண்டா பிரிச்சோம், ரைட்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது என்னது? பிரெயினும் ஸ்பைனல் கார்டு இல்லாத பாக்கி எல்லாமே பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டிமுலஸை வாங்கி கொடுக்குற ஆள் தான் யாரு? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ அந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து வர ஸ்டிமுலைனால ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன் நடக்குது. நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி கையை எடுக்கணும்னு நினைச்சு நம்ம கையை எடுக்கல, நமக்கே தெரியாம நம்ம கையை எடுத்துருவோம். ஸோ இட்ஸ் அ இன்வாலண்டரி ப்ராசஸ் வித்தவுட் கான்ஷியஸ் எஃபர்ட் ஆர் thought and requires the involvement of parts of central nervous system is called as reflex action. But இதுல central nervous system தான் இன்வால்வ் ஆயிருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பிரெயின் இன்வால்வ் ஆயிருக்காது. யார் இன்வால்வ் ஆயிருப்பா? ஸ்பைனல் கார்டு இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட்ல கை வைக்கிறீங்க. ஓகே, அப்ப என்ன ஆகும்? எஸ், இதுல ஸ்டிமுலஸ் எஸ் கேரி பண்ணிட்டு போகும். யாரு கேரி பண்ணிட்டு போவா? யார் வந்து ஸ்டிமுலஸை வந்து எடுக்கிறா? வாட் டைப் ஆஃப் நர்வ்ஸ்? மோட்டார் நர்வா, சென்சரி நர்வா? சென்சரி நர்வ்ஸ். ஓகே, ஸோ சென்சரி நர்வ்ஸ் என்ன பண்ணும்? இதை சென்ஸ் பண்ணும். ஓகே, ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்க கொண்டு போய் கொடுக்கும்? ஸ்பைனல் கார்டில். ஓகே, ஸ்பைனல் கார்டில் நடுவில் இன்டர் நியூரான் இருக்கும், ப்ராசஸ் பண்ணியாச்சு. அண்ட் மோட்டார் நர்வ் வழியா என்ன இன்ஃபர்மேஷன் வரும்? மசில் கான்ட்ராக்ட் ஆகி கையை எடுக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, ஸோ இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஸோ சென்சரி நியூரான் டு ஸ்பைனல் கார்ட், தென் motor neuron and contraction of muscles. Okay, so இதுதான் reflex arc. so நம்ம அப்ப என்ன ஆகும்? contraction of muscle நடக்கும்போது டக்குனு கையை எடுத்துருவோம். Okay, the reflex pathway comprises at least one afferent neuron, that is the receptor. so afferent neuron னா யாரு? உள்ள இன்ஃபர்மேஷன் கொண்டு போற நியூரான் இஸ் afferent neuron. அங்க சென்ட்ரல் சிஎன்எஸ்ல இருந்து ப்ராசஸ் ஆகி வெளியே எடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வர ஆள் யாரு? that is efferent neuron. yes, so ஒரு afferent neuron இருக்கணும் and ஒரு efferent neuron இருக்கணும். Okay, so இது arranged in a series. The afferent neuron receives signal from sensory organ and transmits the impulse via dorsal nerve root to the CNS. So dorsal nerve root via CNS க்கு போகும், mostly at the level of spinal cord. Okay, the efferent neuron then carries signal from CNS to the effector. So எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ that organ is called as effector. The stimulus and the response thus forms a reflex arc as shown in the knee jerk reflex. knee jerk reflexலயும் அதே தான் நடக்கும். ஸோ knee jerk reflexங்கிறது என்னது? எஸ், முட்டிக்கு கீழே வந்து knee hammer வச்சு அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கால் ஜர்க் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் வாலண்டரியாக ஜர்க் பண்ணுறது கிடையாது, நீங்கள் அடிக்கிறதுனால அந்த இது ஸ்பைனல் கார்டுக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்டிமுலஸ் எடுத்துகிட்டு போகும் அண்ட் ஸ்பைனல் கார்டிலிருந்து திருப்பி மசில்ஸ்க்கு கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எஸ் இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். another one example is knee jerk. Okay, yes, you should carefully study and understand the mechanism of
ஸோ இங்கே என்ன நடக்குது? டென்ட்ரைட்ஸ் என்ன பண்ணும்? ரிசீவ்ஸ் தி ஸ்டிமுலஸ். ஓகே, தென் டைரக்ஷன் கண்டக்ஷன் எங்க போகும்? எஸ், டார்சல் ரூட் வழியா உள்ள போகுது. உள்ள வந்து இன்டர் நியூரான் இருக்கு. அதுக்கப்புறம் இது வழியா என்ன வருது? மோட்டார் நியூரான். மோட்டார் நியூரான்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்க இஃபெக்டார் ஆர்கனுக்கு வரும். ஓகே, ஸோ கொண்டு போறது பேரு afferent neuron. So this is a sensory neuron. Okay, திருப்பி இன்ஃபர்மேஷன் கொண்டு வர்றது effector neuron or yes, motor neuron. So this pathway is called as reflex arc and the action is called as reflex action. So இந்த சாப்டர்ல நாம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? எஸ், ஃபர்ஸ்டே நியூரானோட ஸ்ட்ரக்சர்ஸ், டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ், கண்டக்ஷன் இன்சைட் த நியூ ஆக்சான், ஆக்சான் உள்ள எப்படி கண்டக்ஷன் நடக்குது, அண்ட் பிட்வீன் ஆக்சான் டெர்மினல், தட் இஸ் சினாப்ஸ், அங்கே என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? எஸ், பிரெயின் அண்ட் பிரெயின்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். அட் லாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.